கைஸ் தெரியுதுங்கண்ணா. ஓகே. இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அபவுட் சிஎஸ்எஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் HTML வந்து நான் ஆல்ரெடி இனிஷியலாகவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். HTMLன்றது ஜஸ்ட் ஸ்ட்ரக்சருக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்ட இது. ஓகேங்களா? அதுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கலர், சைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதனுடைய பொசிஷன் எங்கே இருக்கணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக சிஎஸ்எஸ் தான் நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மீன் பண்ணுறது தான் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நம்மளோட சைட்ல, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சிஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட இதாக இருக்கும். சிஎஸ்எஸ் இதனுடைய பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைலைட் பண்ற பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்டார் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் செலக்டரை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டிக்ளரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம கால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ கலர்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன கலர் நம்ம கொடுக்க போறோம், அதுக்கப்புறம் ஃபாண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை சைஸ்ல நம்ம கொடுக்க போறோம், அதை பத்தி நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா செமிகோலன் போடணும். ஓகே, இதை மறந்துடக்கூடாது. ஜஸ்ட் அதனோட சின்டாக்ஸ் வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். நான் ஜஸ்ட் ஒரு HTML மட்டும் ஒன்று கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் 1.html. ஓகே, நான் ஜஸ்ட் பேசிக் HTML டேக்ஸ் உருவாக்கிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுடைய பேசிக் HTML டேக் இங்க நமக்கு ஷோ ஆகுது. ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அபவுட் சிஎஸ்எஸ் ஸ்கிரீன் தெரியலனா சொல்லுங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இந்த இதுல என்ன பண்றேன், ஒரு ஹெட் ஒன் டேக் நான் உருவாக்கிக்கிறேன். ஜஸ்ட் இதனோட அவுட்புட் மட்டும் நான் ஜஸ்ட் ஷோ பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அபவுட் சிஎஸ்எஸ் இருக்கு. நான் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹெட் ஒன்க்கு ஹெட்டுக்கு இந்த டைட்டில் முடிஞ்ச உடனே ஜஸ்ட் ஸ்டைல்னு ஒரு டேகை நான் உருவாக்குறேன். ஸோ ஸ்டைலில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஹெட் ஒன்னை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், சென்டரில் வரணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா H1 டேக் நான் என்ன பண்றேன், இந்த எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா எலமெண்ட் செலக்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் அதை பத்தி ஃபுல்லாவே டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஸ்டைல்ன்ற டேக்குள்ள ஸோ என்ன பண்றேன், கலர் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கலர் ஈக்குவல் டு ப்ளூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்டர்னு கொடுத்துக்கிட்டேன். கொடுத்து ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். இதனுடைய அலைன்மெண்ட் பாருங்க. இப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ல இருந்து அழகாக அது சென்டர் அலைன்மெண்ட் நமக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் க்ரீன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒன்று இருக்கு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்னு கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. இப்போதைக்கு இது வேணாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு பேரா மட்டும் கொடுக்குறேன். ஹலோ சிஎஸ்எஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராவை நான் செலக்ட் பண்ணி சேம் அதுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணுறேன், ப்ளூ கலர். நான் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா ஒரு பேரா உருவாகி உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்துருக்கும். ஓகேங்களா? சேம் இதை வந்து நம்ம கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் அலைன் நம்ம கொடுத்துக்க முடியும். டெக்ஸ்ட் அலைன் ரைட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ரைட்ல நமக்கு மூவ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெக்ஸ்டோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 30 பிக்சல் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்ம ஸோ இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை எப்படி கால் பண்ணி அதுக்கான ஸ்டைல் கொடுக்கறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து இந்த இப்போ HTML வந்து எந்தெந்த வழியில நம்மளால கால் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த வழியில கால் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டாகவும் கால் பண்ணலாம், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டாகவும் கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைலாகவும் நம்ம கால் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்லைன் ஸ்டைல்னா என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹெட் ஒன்ல ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறேன், ஸ்டைல்னு ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் இந்த இடத்துல நான் கிரீன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இதை நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த இது தேவை. ஓகே, ஜஸ்ட் சேவ் பண்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் அதுக்கான கலர் அப்ளை ஆகுது. ஸோ இன்லைன் ஸ்டைல்னா என்ன அப்படின்னா இந்த டேகுக்குள்ளே நம்ம ஸ்டைல்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி கொடுக்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துக்க முடியும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஜஸ்ட் நம்ம இன்லைன் ஸ்டைலாவே எழுதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆனால் ஒரு டேக்கும் இந்த மாதிரி எழுத முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சில ஒரு ரேர் கேஸ்க்கு எப்பயாவது தேவை அப்படின்னா நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா இப்போ பார்த்தது தான் நம்ம இன்டர்னல் ஸ்டைல். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டைல். ஸோ இன்டர்னலாக நம்ம என்ன பண்ணிக்கோம், ஸ்டைலுன்ற ஒரு டேகை போட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டைல் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதே வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம எழுதணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் இன்னொரு HTML உங்களுக்கு ஷேர் எழுதுறேன். எக்ஸ்டர்னல் CSS .html. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதே கோட நான் சேம் கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல இருக்கிற ஸ்டைல் எலிமெண்ட் மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கட் பண்ணி தனியா ஒரு CSS ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். style.css இந்த மாதிரி ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணி அதனோட டிசைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். CSS ஃபைல் இது. ஜஸ்ட் அந்த இதை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த one.html நான் என்ன பண்றேன், அந்த HTML இதுல லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லிங்க் பண்றதுக்கு லிங்க்னு ஒரு டேக் இருக்கு. லிங்க் ஓகேம்மா. ஓகே, மொபைல் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? அது கீழே வரல, கீழே அதோ இருக்கு. ஓகேங்களா? கீழே நீங்க இந்த சிஎஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்க்ளூட். நீங்க வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லிங்க்னு டைப் பண்ணாலே போதும். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க், அதுக்கான சிஎஸ்எஸ் கொடுக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த அவுட் சைட்ல என்ன சிஎஸ்எஸ் இருக்கோ அதுவே கால் ஆயிடும். நீங்க புதுசா டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லிங்க் ரீல் ஸ்டைல் கொடுக்கணும். அதுக்கான ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சிஎஸ் நீங்க கால் பண்ணணும். நான் ஜஸ்ட் இப்போ இந்த 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 லைனை நான் இப்போதைக்கு டெலிட் பண்றேன், சேவ் பண்றேன். ஜஸ்ட் அதுக்கான அவுட்புட் பாருங்க, நமக்கு நார்மலா தான் இருக்கு. ஓகேங்களா? எந்த சிஎஸ்எஸ்மே இங்க அப்ளை ஆகல. ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அந்த லைனை இம்ப்ளிமெண்ட் பண்றேன், சேவ் பண்றேன், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இப்போ நமக்கான சிஎஸ்எஸ் இங்க அப்ளை ஆகுது. ஓகேவா? இப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிச்சு. இன்டர்னல் மாத்திட்டா சரி பரவாயில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் போயிடுது. இந்த ஃபைலை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்காக இதை வந்து நான் என்ன மாத்திக்கிறேன், இன்டர்னல் மாத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை எப்படி கால் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்டர்னலாவும் கால் பண்ண முடியும், எக்ஸ்டர்னலாவும் உங்களால் கால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ சம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு நான் இன்டர்னல் சிஎஸ்எஸ்லேயே ஃபுல்லாகவே கோட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இந்த பாடியை செலக்ட் பண்ணி இதுக்கான பேக்ரவுண்டை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்டர்னல். ஓகேங்களா? நான் இன்டர்னல் HTML ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதனுடைய பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஹெட் ஒனுக்கு மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் அக்வான்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் ஒனுக்கு மட்டும் எனக்கு அக்வா ப்ளூ எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்கு பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல் பாடியுமே நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ பாடி டேக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு சேம் பேக்ரவுண்ட் கலர், அதுக்கான ஜஸ்ட்டு அக்வாமெரின் ஒரு கலர் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நமக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியுது. ஓகேவா? ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஹலோ சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கு. நான் ஜஸ்ட் நார்மலாக அதை வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்துருச்சு. ஓகேவா? இதை நான் வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் தள்ளணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் வந்து நான் வந்து ரைட் அலைன்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மார்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. மார்ஜின் லெஃப்ட், ரைட்டு, பாட்டம், டாப். ஓகேங்களா? நான் மார்ஜின் ரைட் கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் 100 பிக்சல். பிஎக்ஸ்னா பிக்சல் சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். சாரி, மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வரணும். மார்ஜின் லெஃப்ட், ஜஸ்ட் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 100 பிக்சல் உங்களுக்கு இங்க இருந்து நவுந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டாப்ல இருந்து எனக்கு கீழே இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், மார்ஜின் டாப் கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் 20 பிக்சல். அந்த டெக்ஸ்ட் எங்க இருக்கோ அங்க இருந்து 20 பிக்சல். ஓகேவா? ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு சென்டரா வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா சென்டர்ல உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். இதுக்கான மார்ஜின் பாட்டம்,
இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா லைன் த்ரூன்னு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு பேரா லைன் த்ரூன்னு போட்டுக்கிறேன். லைன் த்ரூ போட்டு இந்த பேராக்கு மட்டும் நான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண நினைக்கிறேன், இப்போ இந்த பேரால வந்து பார்த்தீங்கன்னா லைன் இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துக்கு இங்கே தேவையில்லை, ஜஸ்ட் கட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு அந்த இது போயிடுச்சு. லைன் த்ரூன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த லைன் த்ரூக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரான்னு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த பேராக்கும் அந்த ப்ளூ கலர் எல்லாமே நமக்கு அப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த பேராக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி ஆட் பண்ணிக்கலாம், எய்தர் கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கிளாஸ் பற்றி பார்க்கலாம், அடுத்த ஐடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் ஸ்மால் லைன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கிளாஸை கால் பண்ணணும். இந்த கிளாஸை கால் பண்ணுறதுக்கு டாட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிளாஸோடைய ஆட்ரிபியூட்டை கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லைன் எங்கே இருக்கோ அதை மட்டும் தான் அதை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் த்ரூ வந்து இதுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளால அதனுடைய கிளாஸை கால் பண்ணி நம்மளால அஃபெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு டிவ்வுக்குள்ளே கொண்டு வரேன். ஆல்ரெடி டிவ் டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மெயினாக வந்து டிவ் டேக் வந்து நம்ம அலைன்மெண்ட்டுக்காக நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிவ்வில் நான் ஒரு கிளாஸ் செட் பண்ணுறேன். ஜஸ்ட் பேரான்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளாஸ் நேம் நம்ம இஷ்டம் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேரா. இந்த டிவ்வை நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராக்குள்ளே கொண்டு வரேன். இந்த பேராவை இந்த டிவ்வுக்குள்ளே கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு இன்னொரு பேரா ஒன்று உருவாக்குறேன். திஸ் இஸ் சிஎஸ்எஸ் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரா ஒன்று உருவாக்குறேன். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரா உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு பேராவும் உருவாக்கியிருக்கு. ஓகேவா? இப்போ நான் மார்ஜின் கொடுத்ததுனால என்ன ஆகுது, எல்லா பேராக்கும் அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றேன், இதுக்கு மட்டும் நான் மார்ஜின் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மட்டும் நான் என்ன பண்றேன், ஒரு ஐடி ஆட்ரிபியூட் ஒன்று புதுசாக ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஐடி ஜஸ்ட் பேரான்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஐடியை கால் பண்ணி இதுக்கு மட்டும்தான் அந்த மார்ஜின்லாம் எனக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஐடியை கால் பண்ணி இதுக்கு பதிலாக நம்ம பேராக்கு பதில் ஐடியா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸ்லாஷ் போட்டு ஆஷ் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐடி செலக்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஷ் போட்டோம் அப்படின்னா இந்த ஐடியை கால் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? டாட் வச்சோம் அப்படின்னா இந்த கிளாஸை கால் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்ட். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? இது வந்து எலமெண்ட் செலக்டார், இது வந்து ஐடி செலக்டார். நம்ம பிபிடியில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? எலமெண்ட் செலக்டர் வந்து நார்மலாக அந்த எலமெண்ட்டை நம்ம கால் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் H1. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர், என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும், ஆஷ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர் டாட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3 செலக்டரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஜஸ்ட் இதுக்கு மட்டும் நான் மார்ஜின் ப்ளூ எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? நார்மலாக வந்துடுச்சு. இதுக்கு மட்டும் அந்த டாப்போடைய அலைன் எல்லாமே எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இது நான்
இதுக்கு ஒரு கலர் நான் செட் பண்ணிக்கலாம். லைன் த்ரூ ஜஸ்ட் இதுக்கே கலர் செட் பண்ணிக்கலாம். திஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பேரால இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த லைன்லாம் விட்டுரும். ஜஸ்ட் இந்த பேராவை கால் பண்ணி, இந்த பேரான்றது கிளாஸ்ல இருக்கு. ஓகேவா? கிளாஸை கால் பண்றதுக்கு ஜஸ்ட் பேரா டாட் வச்சு கால் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள இருக்கிற எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜஸ்ட் டிவை கால் பண்ணி ஒரு இது போட்டுக்கலாம், நம்ம பார்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதை சுற்றி ஒரு பார்டர் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டிவை கால் பண்ணி, டிவ்ன்றது எலமெண்ட் செலக்டர். ஓகேங்களா? இந்த டிவுக்குள்ள தான் இந்த ரெண்டு பேராவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை கால் பண்ணி நான் என்ன பண்றேன், பார்டர் ஒன்று செட் பண்றேன். பார்டர் நம்ம ஏற்கனவே அதை பத்தி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்டர் 1 பிக்சல், ஸோ 2 பிக்சல் வச்சுக்கலாம். 2 பிக்சல் சாலிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெட்னு வச்சுக்கேன். ரெட். ஓகேவா? ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இதை சுத்தி ஒரு பார்டர் எனக்கு உருவாகுது. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் பேடிங் செட் பண்ணிக்க முடியும். பேடிங்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ பேடிங் 30 பிக்சல். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ இதோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்வியஸா உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ நான் பேரான்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், இந்த பேராவையும் போயிட்டு அது கால் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டிவ்வுக்குள்ள இருக்கிற பேராவை மட்டும் எனக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டிவ் இந்த மாதிரி ஒரு ஏரோ சிம்பிள் போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற பேரா மட்டும்தான் மீனிங். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் கலர் கிரீன் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் எனக்கு கிரீனா வருது. அப்போ இந்த ஸ்லாஷ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிவ்வுக்குள்ள இருக்கிற பேராக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு அஃபெக்ட் ஆகல. இதுவும் ஆக்சுவலி பேரா தான், பட் ஆனா இதுக்கு அது அஃபெக்ட் ஆகல. கிளியரா உங்களுக்கு? ஸோ இதுக்குள்ள இருக்கிறது எப்படி கொண்டு போகணுன்றது கிளியரா? இதற்கு எல்லாருமே கிளியரா? ஓகேப்பா. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற கிளாஸை உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து இப்போ எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற கிளாஸை எப்படி நான் கால் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனுக்கு நான் ஏதாவது போடணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன், இப்போ நான் இந்த லைன் வந்து பாருங்கன்னா டிவ் டாட் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸை கால் பண்றது டாட்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ டாட் லைன் அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இந்த டிவ்வுக்குள்ள இருக்கிற இந்த லைன் இதை கால் பண்ணோம். இப்போ இந்த லைன் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் லெட்டர் ஸ்பேசிங் ஒன்று கொடுக்குறேன். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் இதுக்கு இடைப்பட்ட ஸ்பேசிங் ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிக்சல். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுன்னு பாருங்க. சரி, ஓகே. இதை நம்ம பார்க்கலாம். ஏன் அஃபெக்ட் ஆகலன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் என்ன பண்றேன், இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்குறேன். LI 1 2
இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த யூஎல்ல கால் இப்போ நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எனக்கு உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த யூஎல்ல கால் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட்னு கொடுத்துட்டு நான் ரைட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த புல்லட் மட்டும் இங்க விட்டுட்டு அதுக்கான டெக்ஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ரைட் எலிமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்டோட லாஸ்ட் அலைன் நம்ம ரைட்ல வர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸை நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு இமேஜ் இப்போ நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த டிவை விட்டுருவோம், நம்ம அடுத்த டிவ் ஒன்று உருவாக்கலாம். டிவ் ஜஸ்ட் கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், இமேஜ்னு போட்டுக்கிறேன் கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ இமேஜ் 1ன்னு போட்டுக்கிறேன். இதில் என்ன பண்றேன், நான் ஜஸ்ட் ஒரு இஎம்ஜி டேக் உருவாக்குறேன். ஸோ அதுக்கான சோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஜஸ்ட் இப்போ இந்த இமேஜ் நான் கால் பண்ண போறேன். ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் போயிருக்கேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு தேவையான இமேஜஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி என்னோட கிளாஸ்லேருந்தே வச்சு சில இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மீடியா ஃபோல்டர் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மீடியாவை நம்ம கால் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மீடியா இருக்கிற ஜஸ்ட் இந்த இமேஜை கால் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? மீடியா அதுக்குள்ள இருக்கிற இந்த இமேஜ். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் கால் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டிவ்ல எனக்கு என்ன வருது, ஒரு இமேஜ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அந்த டிவுக்குள்ள பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்டரும் உருவாக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம டிவை கால் பண்ணி ஒரு பார்டர் உருவாக்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதால அது என்ன ஆகுது, ஒரு பார்டரும் நமக்கு தருது. ஸோ அப்போனா எனக்கு இந்த பார்டருக்கு மட்டும் வேணும், இந்த டிவுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த பேராவை கால் பண்ணி விடணும். கரெக்டுங்களா? மட்டும் வந்திருக்கு. நான் இந்த டிவை கால் பண்ணி இந்த கிளாஸ் இந்த டிவுக்குள்ள இருக்கிற பேரா கிளாஸ் அதை மட்டும் கால் பண்ணி நான் ஒரு பார்டர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இங்க தெரியுது உங்களுக்கு, ரொம்ப உங்களுக்கு பெருசா தெரியுது. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இமேஜுக்கு ஜஸ்ட் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் சும்மா ஜஸ்ட் ஏன்ற ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். நான் அந்த கிளாஸை கால் பண்ணி img.a இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வெர்டிக்கல் அலைன் பேஸ் லைன் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதனுடைய எஃபெக்ட் பாருங்க. எஃபெக்ட் எதுவும் ஆகல. 1 minute. இங்க நம்ம ஒரு பேரா ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். பேரா க்ளோசிங் போட்டுக்கலாம். This is my image, my import. இந்த பேரா இங்க கண்டினியூ பண்ணலாம். my photo ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் அதனுடைய வியூ பார்க்குறேன். டெக்ஸ்டே காணும், ஒரு நிமிஷம்.
இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இங்கே வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஃபோட்டோன்னு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்திருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்திருக்கு. நான் இதே ஃபோட்டோவை ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இதையே காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் பின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு கால் பண்ணுறேன். ஸோ பேஸ் அலைனுக்கும் அது வித்தியாசம் பாருங்க. சாரி கிளாஸ் தானே, கிளாஸ் டாட் தானே, டாட் வைக்கல, சாரி அதான் அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சேம் பேஸ் அலைன். ஸோ பிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் டாப்னு கொடுப்பேன். இது பெரிய இமேஜ்னா உங்களோட எஃபெக்ட் தெரியல, ஒரே நிமிஷம். நான் இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். வித் 10 பிக்சல், ஹைட் நான் ஜஸ்ட் அதோட சைஸை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். 10 பிக்சல். இப்போ இமேஜோட சைஸ் ஓகே. இப்போ தெரியும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸை நான் என்ன பண்ணிட்டேன், கம்மி பண்ணிட்டேன். இன்னமும் கம்மி பண்ணிடலாம். இப்போ ஓகே. இப்போ பாருங்க, இதுக்கு வித்தியாசம் பாருங்க. திஸ் இஸ் மை ஃபோட்டோன்னு போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வேணா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக அலைன் ஆகுது, கவனிச்சிங்களா? இது பார்த்தீங்கன்னா பேஸ் அலைனில் இருக்கு. ஸோ வெர்டிக்கல் அலைன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் இந்த இதை இமேஜை மட்டும் கால் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், பேஸ் அலைன் கொடுத்துட்டேன். ஸோ பேஸ் லைன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக உங்களுக்கு அலைன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வெர்டிக்கல் அலைன் டாப் டெக்ஸ்ட் டாப்னு கொடுத்துட்டேன். அப்போ என்னன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கு. ஓகே சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியலையா? விட்டு வந்துச்சுங்கண்ணா. ஸ்கிரீன் தெரியுங்களா? ஹலோ இப்போ தெரியுதுங்கண்ணா. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப்னு போட்டோம், அப்படி டெக்ஸ்ட் டாப்னு போட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி அலைனா நம்மளால அச்சீவ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய போட்டோ போட்டு உங்களால அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு போட்டோ உருவாக்குறேன். எக்ஸாம்பிள் சின்ற ஒரு கிளாஸ்ல வச்சிருக்கேன். ஸோ டாட் சி நான் என்ன பண்றேன், வெர்டிக்கல் அலைன் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாட்டம் கொடுத்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கீழே தான் வரும், கரெக்டுங்களா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறேன். ஜஸ்ட் அதனோட வியூ பாருங்க, டெக்ஸ்ட்டுக்கு பாட்டம்ல வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ அதே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டி நான் ஒரு கிளாஸ் நான் ஒன்று செட் பண்ணிட்டு சப்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இதையே நான் டி கிளாஸ் ஒன்று புதுசாக உருவாக்குறேன். ஓகேவா? கிளாஸ் மட்டும் நான் டின்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் தான் கால் பண்ணி நான் ஒரே இமேஜில் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சாரி சப்னு கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்டில் இருக்கு. சப்ன்றது சப்ஸ்கிரிப்ட். சேம் நம்ம சூப்பர்னு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சூப்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் வெர்டிக்கல் அலைன் சூப்பர்னு கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. நான் டி இல்லை, நான் ஈன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இமேஜை சேம் காப்பி பண்ணி ஜஸ்ட் ஈன்னு கொடுத்துக்கிறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்டில் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களால் இமேஜஸை நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டிவுக்குள்ள கொண்டு வரலாம். ஏன்னா நான் இந்த HTML உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இதை ஒரு டிவுக்குள்ள போறேன். ஏன்னா செக்ஷனா படிக்கும் போது நமக்கு கிளியரா புரியும். ஓகேவா? நான் வந்து இமேஜ் அலைன்மெண்ட்னு போட்டுக்கிறேன். கிளாஸ் இமேஜ் அலைன் GN. ஓகேவா? அலைன்மெண்ட். ஸோ நம்ம இஷ்டம் என்ன கிளாஸ் வேணா வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு இந்த டிவை நான் சென்டர் எலிமெண்ட் கொண்டு வரணும். ஜஸ்ட் இந்த டிவை கால் பண்ணாலே உங்களுக்கு போதும். இது மொத்தத்தையும் நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் ஜஸ்ட் இதை கால் பண்ணி இதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதை வந்து ஒரு ஆர்டர் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. CSS வந்து நீங்க எங்க வேணாலும் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஆர்டரா எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஸ்டைலுக்குள்ள இருக்கணும், ஸ்டைல் டேக்குள்ள இருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, நான் ஜஸ்ட் இமேஜ் அலைன்மெண்ட் கிளாஸ் தான் கால் பண்றேன், அதாவது டாட் வச்சேன். ஸோ வெர்டிகல் அலைன் மிடில் பார்டர் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 pixel solid ஜஸ்ட் நான் டாட்டட் லைனா உருவாக்கிறேன். சாலிட் இதுல நம்ம சாலிடா கொடுத்தோம் அப்படின்னா லைன் உருவாகும். டாட்டட் கொடுத்தா டாட்டட் லைன் உருவாகும். பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ரெட் லைனை உருவாக்கலாம். கலரு ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டட் லைன் உருவாகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம சாலிட் கொடுத்தா சாலிடாக ஒரு லைன் உருவாகும், இல்லை டாட்டட் லைன் உருவாகும். இப்போ டாட்டட் லைன் பார்த்தீங்கன்னா இது கூட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ தான் பார்த்தோம், மார்ஜினல் டாப் கொடுத்துக்கலாம். அதுக்கான மார்ஜினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மார்ஜினல் டாப்பு இதுக்கு மேலே நட்டும் இந்த 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 இது நான் ஹைலைட் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கு மேலே சைஸ் அதுவே கொடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 210 pixel இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கியிருக்கு, தெரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்மளால சின்ன அலைன்மெண்ட் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்ததை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் கொஞ்சம் ரொம்ப இறங்கியிருக்கு. நம்ம இதனுடைய இதையும் நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம கீழே இறக்குறது. ஸோ மார்ஜினல் டாப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 50 மட்டும் வச்சுக்கலாம். கொஞ்சம் அது மேலே போயிடும். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். 10 வச்சுக்கலாம். ஜீரோவே கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இமேஜ் அலைன்மெண்ட் ஜஸ்ட் இன்னொரு டிவ் ஒன்று உருவாக்குறேன். டிவ் இப்போ ஐடி செலக்ட் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் என்ன வச்சுக்கலாம். நான் ஐடி யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் கேன்னு வச்சுக்கிறேன். கேக் அகாடமி கேன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இதுல ஓவர்லைன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ டெக்ஸ்ட் டிசைன் H1 நம்ம டெக்ஸ்ட் டிசைன் கொண்டு வந்துடலாம். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு பேரா ஒரு ஸ்ட்ராங் டேக் உருவாக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ராங்ன்றது போல்டு தான். ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன டேக்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதுக்குள்ள என்ன பண்றேன், நோட் திஸ் இஸ் CSS கிளாஸ் ஃப்ரம் KK Academy. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இப்போ இதுக்கு நான் வந்து டெக்கரேஷன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேரா நம்ம ஐடி செலக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஐடி நான் என்ன பண்றேன், கேகேனே வச்சுக்கிறேன். KK அகாடமின்னு வச்சுக்கலாமா?
ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த கேகே அகாடமி கால் பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு ஐடி செலக்டர் ரைஸ் பண்ண போகிறேன். ஸ்டைலுக்கு வந்துட்டு ஐடி செலக்டர் ஆஷ் போடணும் சொல்லி கொடுத்தேன். ஸோ ஆஷ் டேக் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர் லைன் கொடுக்குறேன். ஜஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் ஸ்க்ரீன். எனக்கு என்ன வியூ ஆகுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு லைன் நமக்கு உருவாகுது, கவனிச்சிங்களா? ஸோ ஓவர் லைன்ன்ற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங் மேலே ஒரு லைன் உருவாகுது. ஓகேவா? ஸோ இதையே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சேம் இதே காப்பி பண்ணி மறுபடியும் போட்டுக்கிறேன். கேக் அகாடமி 1. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறேன். ஸோ 1 2 3 எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இங்கே பார்த்துடலாம். ஓகேங்களா, 2 3. சரி 1 2 3 இதை மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லைன் த்ரூ பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பண்ணுன்றது நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு மேலே ஒரு லைன் உருவாகும். ஓகேங்களா, ஸோ லைன் த்ரூ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போது சேம் செகண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்டுக்கு அண்டர்லைன் போடுறேன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன்னா ஒரு அண்டர்லைன் உருவாகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அண்டர்லைன் நமக்கு உருவாயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணீங்களா கீழே உங்களுக்கு அதுவே வரும். ஓகேங்களா, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் இருக்கிறதுலாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் இதை கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே அதுவே வரும் பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ டபுள் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், டெக்கரேஷன் ஸ்டைல் கொடுத்து நான் டாட்டர் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் பாருங்கள். த்ரோ ஆகல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஜஸ்ட் டாட்டர்னு வருது, டேஷ்னு வருது. இப்போ டேஷ்னு கொடுக்குறேன் பாருங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். சாரி, டூன்றது இருக்கா? இதுக்கு அண்டர்லைனே இருக்கட்டும். அண்டர்லைன் இதுக்கு நான் என்ன பண்றேன், இதுக்கு ஓவர் லைனும் கொடுக்குறேன், அண்டர்லைனும் கொடுக்குறேன். ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் இதுக்கு வந்துடுச்சு, இதுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்லைனும் வந்துடுச்சு, ஓவர் லைனும் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே இதை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம மல்டிபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 5 ப்ராப்பர்ட்டியும் ஒரே இதில் கூட நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4க்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, டிசைனாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் டிசைன் உங்களுக்கு டாஸ்க் உங்களுக்கு அனுப்புவேன், அந்த டிசைன்லாம் நீங்கள் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்த டிசைனே வச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் 5 ஒன்று உருவாக்குறேன். ஜஸ்ட் 4 ஓகே தான். ஜஸ்ட் 4 உருவாக்குறேன். ஜஸ்ட் 4ல நான் என்ன பண்றேன், ஓவர் லைனும் கொடுக்குறேன், அண்டர் லைனும் கொடுக்குறேன், ஸ்பேஸ் கொடுத்து அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட் லைன் த்ரூவும் சேர்த்து கொடுக்குறேன். ஓகேவா, 3 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 3 ப்ராப்பர்ட்டியுமே இதுக்கு நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா, இது வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். சரி, ஓகே, நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதுலயே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுலயே நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர்னு ஒன்று இருக்கு. கலர் அப்போ என்ன மீனிங் அப்போ அதுக்கு? ஸோ அந்த லைனுக்கான கலர்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூவேஷனாக தான் வருது. கவுன்சில் தெரியும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர். ஓகேங்களா,
டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் நான் என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்னு கொடுக்குறேன். நான் ஒன்று மட்டும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டா மாறி இருக்கு, தெரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் த்ரூ பார்க்கலாம், லாஸ்ட்ல இருக்கிற லைன் த்ரூ நான் சேஞ்ச் பண்றேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஐஃபன், இதுல ஐஃபன் போட்டோன்னே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திக்னஸ் போட்டு நான் 10, சாரி ரொம்ப அதிகமாக கொடுக்கணும், 1 பிக்சல் கொடுத்துட்டு 5 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு மேல கொடுக்குறேன், ஓவர்லைன் டிசைன் இங்க கொடுத்துருக்கோம் நம்ம. இதை நான் வந்து இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, ஸோ அதெல்லாம் நான் ஜஸ்ட் அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், கலர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? கலர் ப்ளூ கொடுத்துக்கலாமா? சரி, ஓகே. என்ன பேப்பர்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. நம்ம இதுக்கு அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓவர்லைன் நம்ம எதில் கொடுத்துருக்கோம், ஓவர்லைன் பார்த்தீங்கன்னா ஹெட் ஒன்ல கொடுத்துருக்கோம். ஹெட் ஒன்ல பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இதுக்குள்ள இந்த ஐடிக்குள்ள இருக்கிற ஹெட் ஒன், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ டிவ்னு நம்ம கால் பண்ணோம்னா இந்த டிவுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஐடியை கால் பண்ணிக்கலாம், கேக்குள்ள இருக்கிற ஹெட் ஒன். இப்போ நான் எப்படி கால் பண்றேன் பாருங்க, ஹேஷ்டேக் கேக்கேன்றது ஹேஷ்டேக், ஏன்னா வந்து அது ஐடி, ஓகேங்களா? அதுக்குள்ள இருக்கிற h1, ஓகேங்களா? h1 டேக் நான் கால் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு சேம் நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் அலைன் சென்டர், நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் மட்டும் எழுதிக்கிறேன், அண்டர்லைன் சேம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன். அதுக்கான திக்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 5 பிக்சல். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு திக்னஸ் பாருங்க, இதனோட அண்டர்லைன் திக்னஸ் பாருங்க, அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு, ஓகேவா? அந்த மாதிரி திக்னஸை நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் ஒரு சிலது மட்டும் நான் இங்கே பண்ணி காட்டுறேன், ஓகேவா? ஜஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோன் போட்டிங்கன்னா கீழே நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான டெக்கரேஷனுக்கான கலர்ஸ் லைனு, நான் லைனை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ பார்த்தோமா, லைன் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து லைனுக்கான ப்ராப்பர்ட்டி தான், ஓகேவா? ஜஸ்ட் அதுக்கான ஸ்டைல் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், டாட்டடு, டபுள் டாட்டு, சார் டபுள் லைனு. இப்போ டபுள் நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் அதுக்கான ஸ்டைல் எப்படி வருதுன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது டபுள் லைன் வருது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே இருக்கிற லைனை சேஞ்ச் பண்ணலாமா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இங்கே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைனை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், டபுள் கொடுக்குறேன், சரி ஸ்டைல் கொடுத்து நான் டாட்னு கொடுக்குறேன், ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் தான் மாறி இருக்கு, ஸோ டாட்டர் லைனாக மாறி இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்போதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒன்னொன்னுலயும் நம்ம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? நிறைய டிசைன்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல்ஸ். ஏன்னா நம்ம அட்வான்ஸா படிக்க போறதுனால நம்ம டெக்ஸ்ட் டிசைனும் நம்ம அதிகமாக பார்க்க போறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் டெக்ஸ்ட் டிசைன் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், டைம் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ வேவ்னு கொடுக்குறேன், ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க, ஜஸ்ட் இந்த டிசைன் பாருங்க, வேவ் டிசைன் வருதுங்களா? ஸோ கீழே எடுத்து பண்றேன், ஏன்னா இது வந்து ஓவர் த்ரூ லைன்றதுனால அப்படி வருது. இதை பண்ணி காட்டுறேன், ஓகே? இதை நான் வந்து ஜஸ்ட் இதை கட் பண்ணி அண்டர்லைனுக்கு அப்ளை பண்றேன், ஓகே? சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க தெரியும், இந்த மாதிரி வேவ் மாதிரி நம்ம உருவாக்கிக்க முடியும், ஓகே? ஹெட்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை உங்களால என்ன பண்ணிக்க முடியும், உருவாக்கிக்க முடியும், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனை பத்தி பார்த்திருக்கோம், ஓகேங்களா? சாரி, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பார்த்திருக்கோம்.
இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்றத ஜஸ்ட் ஒரு ஓவர் லைட்டாக ஓகே டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இங்கே நான் ஒரு ஆங்கர் டேக் உருவாக்குறேன். ஆங்கர் டேக்ல hrefல ஜஸ்ட் google.com www.google.com ஓகேங்களா. ஜஸ்ட் ஆங்கர் டேக்ல கூகுள் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் சாரி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு google.com ஒன்று உருவாயிருக்கு. ஓகேவா, இதை கிளிக் பண்ணோன்னே எங்கே போகும், கூகுள் போகுன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆங்கர் டேக். இப்போ ஆங்கர் டேக்ல நான் என்ன ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே என்ன டிசைன் கொடுக்குது, ஒரு அண்டர்லைன் தான் அது கொடுக்குது இந்த இடத்துல. ஏன்னா ஆங்கர் டேக்கான டிஃபால்ட் டிசைன் இதுதான். ஸோ இப்போ நான் ஆங்கர் டேக்கோட டிசைன் நான் சேஞ்ச் பண்ண நினைக்கினாலும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம தான் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பார்த்துட்டோம்ல, டெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் ஆங்கர் டேக்கை கால் பண்ணி டெக்ஸ்ட் டெக்கரேஷன், ஸோ டிஃபால்ட் டிசைனை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேவ்னு கொடுக்குறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான டிசைனே உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ டிஃபால்ட் டிசைன் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் யூசிங் CSS. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். என்ன வருது, google.com எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைனோடைய அந்த இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸ்பேஸ் எப்படி கொடுக்கறது அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த டியூ வரும். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு பேரா உருவாக்குறேன். பேரால சம்திங் ஐ எம் ஸ்டடிங் பிடெக் மதுரை, இந்த மாதிரி ஒரு பேரா வச்சுருக்கேன். ஸோ இந்த பேராக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கான கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம பேரா நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிக்கலாம். அபவுட் மீ, ஸோ அபவுட் மீன்ற ஒரு கிளாஸில் நான் ஜஸ்ட்டு அபவுட் மீ கால் பண்ணி ஜஸ்ட் இது கிளாஸ் இல்லையா, ஸோ டாட் போட்டுக்கலாம். ஸோ அபவுட் மீன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் இன்டென்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் இன்டென்ட் நான் என்ன பண்ணுறேன் 50 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் சேவ் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இன்டென்டேஷன் என்ன ஆகுது, இந்த இன்டென்டேஷன் என்ன ஆகுது, ஒரு 50% எனக்கு தள்ளி வருது. கவனிச்சிங்களா. ஸோ இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் இதை ஜஸ்ட் கண்ட்ரோல்/ கொடுத்தா இதில் கமாண்ட் ஆகும். ஓகேங்களா. அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்/ கொடுத்தனா இந்த இது ஒர்க் ஆகாது. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது, எனக்கு மார்ஜினோட தள்ளி தான் வருது. இப்போ எனக்கு தள்ளணும் அப்படின்னா டெக்ஸ்ட் இன்டென்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்டேஷன் தள்ளுறது உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்டோட சைஸை நம்மள இது பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் ஸ்பேசிங், அதுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸை நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பிக்சல். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக தெரியுதுங்களா. ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ லைனோடைய ஹைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிக்சல் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்ஸ் உங்களுக்கு இதாக டிஃபைன் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சுது. கரெக்டுங்களா. ஸோ லைனோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேசஸ் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னர் கொடுக்குறேன், ஒயிட் ஸ்பேசஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி, எதுவும் அஃபெக்ட் ஆகல.
அஃபெக்ட் ஆகல. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் இன்டென்ட்டு, லெட்டரோட ஸ்பேசிங், இந்த லெட்டருக்கு இடைப்பட்ட ஸ்பேசிங்கு, லைனோட ஹைட்டு, இதெல்லாம் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லைன் ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் / கொடுத்தா உங்களுக்கு கமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஹைட்டு கமெண்ட் பண்ணிட்டுனா லைன் ஸ்பேஸிங் நான் கமெண்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜுக்கு அது வந்துருச்சு. ஓகேங்களா? லெட்டர் ஸ்பேசிங் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட் ஸ்பேசிங் கொடுக்குறோம் அப்படின்னா, வேர்டுன்றது ஒரு வேர்டுக்கும் இடைப்பட்ட ஸ்பேசிங். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20 பிக்சல் கொடுக்குறேன். ஒரு வேர்டுக்கும் அதுவே ஸ்பேசிங் அலைன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி நம்ம வேர்ட் ஸ்பேசிங் நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வேர்ட் ஸ்பேசிங் இப்போதைக்கு சரி, ஓகே, இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இதுக்கு இடைப்பட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஷேடோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தேவையில்லை. நான் என்ன பண்றேன், ஒரு ஹெட்டிங் உருவாக்குறேன். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஸோ இதுக்கு மேல நான் ஒரு ஹெட்டிங் டேக் உருவாக்குறேன். H1 அபவுட் மீன் கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்றேன், இந்த ஹெட்டிங்கை கால் பண்ணி இப்போ வந்து நிறைய ஹெட்டிங் இருக்கிறதுனால அந்த CSS நம்ம H1 கால் பண்ணோம் எல்லா ஹெட்டிங்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்றேன், ஒரு ஐடி ப்ராப்பர்ட்டி உருவாக்குறேன். ஸோ ஐடி தான் உருவாக்கணுமான்றது கிடையாது, கிளாஸ் பண்ணி உருவாக்கலாம். உங்க இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்றேன், ஐடி ப்ராப்பர்ட்டியில் அபவுட் மீன்றதை கால் பண்ணி விட்டுறேன். ஸோ இது வந்து ஐடிக்கான அபவுட் மீ. ஓகேங்களா? ஸோ ஒரே நேம் இருக்கலாம், ஏன்னா இது வந்து ஐடி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். இப்போ இதுல ஒரே நேம் இருக்கலாம், பட் இதுலயும் அபவுட் மீன் கொடுத்துட்டு வேற ஒரு கிளாஸ்லயும் போயிட்டு அபவுட் மீன்றதை இந்த இடத்துல போயிட்டு அபவுட் மீன்றதை கொடுக்கக்கூடாது. ஒரே கிளாஸ் நேம் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐடி வேற, கிளாஸ் வேற. கிளியர் தானே? ஸோ இதுல நான் ஒரே நேம் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் ஐடின்றதை கால் பண்ணி ஜஸ்ட் ஐடி செலக்டரை கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அபவுட் மீல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டரா உருவாக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்க பாத்தீங்கன்னா அபவுட் மீ எனக்கு வந்துடுச்சு. பட் ஆனா அபவுட் மீக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் ஆயிருக்கு. எப்படி செட் ஆச்சு அப்படின்னா, இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஹெட் ஒன்ன்றதுனால ஹெட் ஒன்னுடைய ப்ராப்பர்ட்டி இங்கேயே அப்ளை ஆயிருக்கு. கவனிச்சிங்களா? ஸோ ஏன்னா நம்ம ஹெட் ஒன்னை மட்டும் தான் இனிஷியலா கால் பண்ணியிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் ஒன்னை கால் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால இதனோட ப்ராப்பர்ட்டி அப்படியே இதுக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும். நீங்க ஐடி செலக்டரும் கிளாஸ் செலக்டரும் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அஃபெக்ஷன் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அது பரவாயில்ல, அந்த பேக்ரவுண்ட் இதுக்கு அப்ளை ஆயிடுச்சு, அது பரவாயில்ல. ஓகே, இந்த ஐடி சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டெக்ஸ்ட் ஷேடோ பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஷேடோ நான் என்ன பண்றேன், 2 பிக்சல், சரி ஓகே 3 பிக்சல் ஜஸ்ட் 3 பிக்சல் மட்டும் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேடோ மாதிரி உருவாகுது. ஸோ அதனோட பேக்ரவுண்டு இது தள்ளி போகுது. இப்போ ஆல்ரெடி இருக்கிறதோட கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷேடோ மாதிரி உருவாகுது. கவனிச்சிங்களா? இருக்கிறதோட 3 பிக்சல் கொஞ்சம் தள்ளி வருது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குறைக்கிறேன் அப்படின்னா 2 பிக்சல் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா நவுறுது உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நம்மளால ஷேடோவை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ சேம் இதை அபவுட் மீ நான் ஒரு 2-3 வச்சு காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய புரியும். ஓகேங்களா? நான் அபவுட் மீன்றத இன்னொரு டிசைன் உருவாக்குறேன். ஸோ H1க்கு பதில் H2ன்னு ஒரு இதை உருவாக்குறேன். ஓகேங்களா? ஸோ H2ல சேம் அபவுட் மீ போடுறேன். ஜஸ்ட் நான் எலமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வரைக்கும் நம்ம H2 யூஸ் பண்ண இல்லையா. ஸோ நான் ஜஸ்ட் எலமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். எலமெண்ட்டுக்கு நம்ம எதுவுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் H2ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் சென்டராகவே இருக்கட்டும். டெக்ஸ்ட் ஷேடோக்கு பதில் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் 2 பிக்சல் ஷேடோ, ஜஸ்ட் 2 பிக்சல், மறுபடியும் ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேக்லயும் ஒரு ஷேடோ ஒன்று உருவாகுது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷேடோவை நான் என்ன பண்றேன், ஷேடோட கலரும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இன்னொரு H3 உருவாக்கிறேன். H3 எய்தர் உங்க இஷ்டம் என்ன வேணா உருவாக்கிங்க. ஜஸ்ட் H3
h3 about for about அன்புன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் என்ன h3 கால் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் டெக்ஸ்ட் ஷேடோ ஜஸ்ட் நீங்க டெக்ஸ்ட் அடிச்சாலே கீழே உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஆட்டோமேட்டிக்கா அது சஜஷன் கொடுக்கும் எது எதெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகே, டெக்ஸ்ட் ஷேடோ SHL வருது பாருங்க. ஓகே, நான் ஆட்டோமேட்டிக்கா சஜஷன் கொடுக்கும். நீங்க பெருசா கோடு எழுதணும் அவசியம் கிடையாது. நீங்க இதை ஃபெமிலியரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாவே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பிக்சல் நான் என்ன பண்றேன் 3 பிக்சல். நீ உங்க இஷ்டம், நீங்க என்ன ட்ரை பண்ணிக்க. இந்த மாதிரி நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ணி பாருங்க, அதோட டிசைன் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் கிரீன் கொடுக்குறேன். இதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சேவ் பண்றேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட ஷேடோ வந்து உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஷேடோ வந்து ஒரு கிரீன் கலர்ல இதுல கரெக்டா தெரியல அப்படின்னா ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கிளியரா தெரியும். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ உங்களுக்கு ரெட் டிசைன்ல உருவாக தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஷேடோஸை உங்களால உருவாக்கிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் என்னோட கலரையும் நான் சேஞ்ச் பண்றேன். கலர் ஒயிட்னு கொடுக்குறேன். இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கா? சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளூன்னு கொடுக்குறேன். ப்ளூ ஓகே, இதுக்கு சென்டரும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா அது சென்டர் இல்லை. ஸோ அதெல்லாம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகேங்களா? ஸோ ஷேடோஸ் வந்து நம்ம நிறைய நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல ஷேடோ பத்தி நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதனுடைய ஃபாண்ட் ஸ்டைல் ஃபாண்டோட ஸ்டைல்ல நம்ம மாத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஸ்டைலை நம்ம மாத்தி பார்க்கலாம். அபவுட் மீன்ற ஒரு கிளாஸை கால் பண்ணி ஜஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. யாராவது கண்டினியூ பண்ணணும்ன்ற இருக்கா? இல்ல ஃபாண்டோட சைஸ் நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? 30 வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 20 வச்சுக்கலாம் ஃபாண்ட் சைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட ஃபேமிலி மாத்திக்க முடியும். ஃபாண்ட் ஃபேமிலின்றது தான் அந்த நம்ம ஃபாண்ட்டை யூஸ் பண்றதுக்கான இது. ஓகேங்களா? ஃபாண்ட் ஃபேமிலி போட்டு நான் ஹெல்வெட்டிக்கா கொடுத்தேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு கேட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு HTML ஃபாண்ட்டை பற்றி தான் சொல்லி கொடுத்துருப்பேன், எங்கேருந்து எடுக்கணுன்றது. ஸோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலியில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நிறைய ஃபாண்ட்ஸ் நெட்ல இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு தரேன், டாஸ்க்லாம் தரேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கூகுளில் போய் நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? கைஸ், கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்ல வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எல்லாருமே ரிப்ளை பண்ணலாம் கைஸ். கைஸ் சார், okay, then I can continue tomorrow, day after tomorrow. Now already ஓகே சார். நம்ம ஓகே சார், சொல்லுங்க சார். கேக்குது சார். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சோ நான் வந்து எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்டைல்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இதுல யூஸ் பண்ண ஸ்டைல் எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ண ஹோம்வொர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு further classes we can continue. நான் டாஸ்க் நிறைய உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டோட அலைன்மென்ட் அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அதனுடைய டவுட்ஸ் நிறைய வரும். நம்ம அதுல இது பார்க்கலாம். அடுத்து நம்ம பாக்ஸ் டிசைன்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் எப்படி இது பண்றது, அதனுடைய அனிமேஷன்ஸ் நிறைய நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ டைம் ஆயிடுச்சுன்றதுனால நம்ம இப்போ